ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ஃபைட்டு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குறல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இல்லைன்னா இந்த சேனலே கிடையாது. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த டாஸ்க் வீக்லி டாஸ்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு பார்க்கப்படுது. காரணம், இந்த டாஸ்கில் சப்போஸ் விளையாடாமல் போயிட்டா அந்த டீமுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க டைரெக்டாக நாமினேட் செய்யப்படுவார்கள். நாமினேஷன்ஸ்க்கு எத்தனை பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, அதாவது பிக் பாஸ் வாய்ஸ்க்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, விஜய் சேதுபதி வாய்ஸ்க்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, பிரச்சனைக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, டாஸ்க்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் நாமினேஷனை கண்டால் மட்டும் அப்படியே உடம்புலாம் நடுங்குது. அதுவும் நல்ல வெயிட்டாக இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கே பதறுது. ஒரு சில பேர் மட்டும்தான் வந்துட்டு நாமினேஷன் சந்திக்கிறேன்றாங்க. அதில் ஒருத்தர் விஜய் பார்வதி. மற்றபடி எல்லாருமே நடுங்குறாங்க. விக்ரம் கூட சைலண்டாக தான் இருக்கார். மற்றவங்க எல்லாருமே அப்படியே நடுங்குறாங்க. சரி, இப்போ என்னென்னா பிக் பாஸ் வந்து சரி இதில் தான் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மடியிலேயே நான் கை வைக்கிறேன்ட்டு இந்த டாஸ்க்கை நீங்கள் ஒழுங்காக ப்ளே பண்ணலை, தோத்துட்டீங்க அப்படின்னா அந்த டீம் அப்படியே டைரக்ட் நாமினேஷன். சப்போஸ் ஜெயிச்சிட்டா அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். ஸோ ரெண்டு பக்கமும் ஆதாயம் இருக்குது. சப்போஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு தொலைக்காமல் அப்படியே வந்து தோற்று போகிற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா அங்கே ஒரு விஷயம் இருக்குல்ல, நடுவில் டாஸ்க் வைக்கிறாங்க, அதன்படி யார் வின்னர்ன்ற மாதிரிலாம் விஷயங்கள் வரும். ஸோ ஆக மொத்தத்தில் ஆப்பு இருக்குன்றதுனால நைட்டெல்லாம் முழிக்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி விஷயம் இருக்கிறனா சுற்றி வந்து ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. 8 பேர் அந்த வீட்டில் வந்து 8 பேரையும் எப்படி டைவர்ட் பண்ண முடியும்? ஸோ ஒரு பிரச்சனை வந்தால் தான் டைவர்ட் பண்ண முடியும். அதுவும் சின்ன பிரச்சனையானா கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க, டைவர்ட் ஆகவே மாட்டாங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதை எடுக்கும்போது அந்த செயின் நெக்லஸ் எடுக்கும்போது பார்த்துட்டாங்கன்னா அவங்கள தூக்கி ஜெயிலையும் போட்டுடலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா டப்புன்னு வந்துட்டு முக்கியமான இஷ்யூ எடுக்கலான்னு சொல்லிட்டு பிரச்சனை என்ன பண்ணுறாரு, வேணும்னே ஒரு விஷயத்தை வைக்கிறார். விஜய் பார்வதி ஆல்ரெடி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காரு இல்லையா, ஒரு வாட்டி இப்படி மான் கரத்தை ஸ்டைல் போட்டிருப்பார். அந்த விஷயத்தை வந்து வைக்கிறாரு. விஜய் பார்வதி என்னை வந்து தொட்டு பேசுகிறா, நான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் என்ன எப்படி இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும், இப்போ நான் எப்படி மாறி இருக்கேன்னு தெரியும், அதுவும் இந்த யூனிஃபார்ம்னு ஒரு விஷயம் இருக்குது, இவங்க மறுபடியும் சொல்லிட்டேன், நான் திரும்ப வந்து என்னை தொட்டு பேசுகிறாங்கன்றாரு. அவருக்கு கிடச்சிது. ஏன்னா நேற்று வரைக்கும் நல்லா பேசுகிறாரு, தண்டனை வரைக்கும் நல்லா பேசுவாரான். ஆனால் அதாவது சொல்லலாம், நான் தப்பு சொல்லலை, இதெல்லாம் வந்து கேரக்டர் சம்மந்தப்பட்டது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு வந்து வீட்டில் இருக்கிற தயிர் சாதமே போதும், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பேசிவிட்டு அதுக்கு சாண்ட்ரா வந்துட்டு விஜய் பார்வதி வந்துட்டு செருப்பு பிஞ்சிக்கணும் வாரத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு இஷ்யூ, தேவையில்லாம ஒரு எமோஷனல் சம்மந்தப்பட்ட இஷ்யூ. அதை வந்து இங்கே வந்து ப்ரெசென்ட் கொடுத்துட்டு இதை வேறு வந்து எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறாரு. அவங்க விஜய் பார்வதி சொல்லிட்டாங்க, இதை ஒரு வேணும்ட்டு பண்ணுற மாதிரி இருக்குன்ட்டு. இதை வேறு வந்து எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. மறைமுகமாக சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாரு, விக்ரம் கிட்ட சொல்கிறாரு, எல்லார்கிட்ட. ஏன்னா குழப்பத்தை உண்டு பண்ணணுன்ட்டு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வைக்க தேவையில்லை, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு சண்டை. சுபிக்ஷா வந்துட்டு அதான் கண்ணுங்க அர்த்தமாக இருக்காங்க, எல்லாருமே பக்கத்தில் இருக்காங்க. இது ஒரு என்ன சொல்கிறதுன்னா, நம்ம இந்த ஃபுட்பால்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து பால் வாங்குறதுக்கு நிற்கிறாங்கன்னா அவங்க பக்கத்தில் இன்னொருத்தவங்க வந்துடுவாங்க. எந்த பக்கம் போனாலும் ஒருத்தங்க நிற்பாங்க. அந்த மாதிரி வந்து சாண்ட்ரா பக்கத்தில் வந்துட்டு சுபிக்ஷா வந்து அவங்க மடியில் இப்படி கையை வச்சு உட்காடுறாங்க. சரிங்களா? அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, இப்படி தள்ளி விடுறாங்க அந்த கையை. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து என்னை அடிச்சிட்டிங்க, ஏன் அடிச்சிங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் தள்ளி தாங்க விட்டேன், அவங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்களான்னு தெரியல, டக்குன்னு தள்ளி விட்டாங்க. அதை கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இருந்துச்சு, அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சாண்ட்ரா வந்து அப்படி தள்ளி விட்டாங்க. அதை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் இப்போ முதல்ல அடிச்சிங்க என்னைய அப்படின்னு ஒன்று அங்கே வந்து கானவனத்து வேறு, கேமரா இருக்குது, கேமரா ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்றாரு. நீங்கள் என்ன அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு விஷயங்கள் வந்துட்டு பெருசாக பூதாகரமாக வெடிக்குது. நீங்கள் என்ன அடிச்சிட்டிங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா, இப்போ இவங்கெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் என்னென்னா டைவர்ட் பண்ணுறதுக்காக, இவங்க அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்கு, அவங்க இவங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு மைண்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். உண்மையிலேயே தவறுகள் ஏதாவது நடந்தால் கூட இது வேணுன்ட்டுமே இவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க, பண்ணாயிடும். விளையாட்டு வினையாகுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆனால் ஏதோ பண்ணுறாங்க, நைட்டெல்லாம் முழிக்கிறாங்க கண்டிப்பாக. ஏன்னா எப்படியாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடணும், இல்லை டைரக்ட் நாமினேஷன். ஸோ ரொம்ப ஒரு இதுவாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று அந்த ஆக்டிங்கை மறந்துடுறாங்க, அதான் கொடுமையாக இருக்குது. ஏன்னா இதை வந்து கொஞ்சம் ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் பிக் பாஸ் நீங்கள் பண்ணுற வேலைகள் இருக்கு பாருங்கள், அவங்களுக்கு இதுக்கு முன்னாடிலாம் அந்த ஆள் மாறாட்டம் அந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுக்கும்போது அவங்க வந்து நார்மலாக கொடுப்பாங்க, ஆனால் அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி சில கான்செப்டில் ரெடி பண்ணுவாங்க. இவங்க எதுவும் பண்ணல, பிக் பாஸ் நீங்கள் ரெடி பண்ண மாட்டீங்க, நாங்கள் உங்களை வச்சு செய்கிறோன்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பர்டிகுலர் வீக்லி டாஸ்க்கை யார் எந்த டீம் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏ டீம், மாடர்ன் சினிமா தான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இங்கே வந்து பிக் பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற அந்த பி டீம், அதாவது ரெட்ரோ டீம் வந்து ஃபுல்லாக அப்படியே டைரக்ட் நாமினேஷனுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வடிவமைப்பு, இந்த டாஸ்கோட விஷயங்கள் இவர் தான் பிரித்தது, ஏ டீம் பி டீம்னு பிக் பாஸ் அப்படின்னும் போது இதில் ஏதோ சம்திங் இருக்குமோ. ஏன்னா அவங்களுக்கு தோணும்ல, இவங்கெல்லாம் வந்து சுத்தமாக எதுவுமே இல்லை, டம்மியாக இருக்காங்க, இவங்களாம் வெளியே அனுப்பணும்னு.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.